ரைட் பை. ஸோ மோஷன் அண்ட் ஸ்ட்ரெயிட் லைனோட லெக்சர் 5ல நம்ம இருக்கோம். இன்னைக்கு ஃபுல்லாக பேச போகிறது கிராஃப் ஃபுல்லாக பேச போகிறோம். கிராஃபோட பேசிக் எப்படி இருக்கும், எப்படி கிராஃப் ட்ரா பண்ணணும், ஸ்லோப்னா என்ன, ஏரியானா என்ன, இவ்வளவும் கற்றுக்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிறது கிராஃப். கிராஃப் பேசுறதுக்கு முன்னாடி கிராஃப்ல எப்போவுமே எக்ஸ்ன்னு ஒன்று இருக்கும், ஒய்ன்னு ஒன்று இருக்கும் தெரியும் எனக்கு. எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ். எக்ஸ் ஆக்சஸ்ல என்ன எடுத்துக்கிறோம், ஒய் ஆக்சஸ்ல என்ன எடுத்துக்கிறோம், ரெண்டுத்துக்கும் கிராஃப் டிரா பண்ணி ஸ்லோப் எடுத்தா என்ன கிடைக்கும், ஏரியா கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும். உனக்கு இப்ப கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும், அரைகுறையா தான் புரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு எல்லாம் சூப்பரா புரியும். ஸ்லோப்னாலே பிசிக்ஸ்ல tan தீட்டா. அப்போ tan தீட்டா வேணும்னா ஆப்போசிட்ல யாரு, டெல் ஒய், அட்ஜசன்ட்ல யாரு, டெல் எக்ஸ். அப்ப ஸ்லோப் வேணும்னா டெல் ஒய் பை டெல் எக்ஸ். டெல்னா ஸ்மால், ஏன்னா இது ஒய் தானே, இது கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால டெல் ஒய் ஸ்மால், இது டெல் எக்ஸ். ரைட்டா? அதுக்கப்புறம் ஏரியானா என்ன? ஒரு கிராஃப் இருக்கு, இந்த கிராஃப்ல இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒய் ஆக்சிஸ்ல ஏதோ ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி எடுத்துக்கிட்டேன். இதோட ஏரியா ஆஃப் பிஹெச்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த ஏரியா கண்டுபிடிக்கும் பொழுது இங்க என்ன கிடைக்குதுன்றது, அந்த ஏரியா ஆஃப் XY கிராஃப் gives what, the slope of XY graph gives what. இவ்வளவுதான் கிராஃபோட ஐடியா. ஒரு கிராஃப்னாலே உங்களோட மனநிலை ரெண்டு விஷயத்தை தேடணும். ஒன்று ஸ்லோப் கேட்குறாங்களான்னு பாருங்க, இல்லைன்னா ஏரியா கேட்குறாங்களான்னு பாருங்க. ஸ்லோப் கேட்டா ஒரு ஆன்சர், ஏரியா கேட்டா ஒரு ஆன்சர். டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்கன்னா ஸ்லோப்பு, இன்டகிரேட் பண்ணீங்கன்னா ஏரியா. டிஃப்ரென்ஷியேட் பண்ணா ஃபார்வர்ட்ல போவீங்க, ஏரியா கண்டுபிடிச்சா ரிவர்ஸ்ல வருவீங்க. உனக்கு புரியல தானே? இப்போ புரியும் பரிசியா. டிஸ்டன்ஸ் இல்லைன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட் கூட எடுத்துக்கோ, டிஸ்டன்ஸோ இல்லைன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டோ எடுத்துக்கோ. டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா dx by dt, டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா வெலாசிட்டி. முன்னாடி போதா, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் வெலாசிட்டி. வெலாசிட்டியை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆக்சலரேஷன். கத்துக்கிட்டீங்களா? இப்ப dv வேணும்னா a into dt இந்த ஈக்குவேஷன்ல இருந்து, v வேணும்னா இந்த டேர்மை இன்டகிரேட் பண்ணணும். பாருங்க, ஏரியாவையும் டைமையும் இன்டகிரேட் பண்ணா ரிவர்ஸ் வருதா? சரி, ஆக்சலரேஷனையும் டைமையும் இன்டகிரேட் பண்ணா ரிவர்ஸ் வந்துடுது. இந்த ஈக்குவேஷன்ல இருந்து dx equal to v into dt. இன்னும் நான் டாபிக் உள்ளாரே போகல, அதனால பயப்படாது. எக்ஸ் மட்டும் வேணும்னா இன்டகிரல் ஆஃப் v into dt. வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் கிராஃப் டிரா பண்ணி ஏரியா கண்டுபிடிச்சு பாருங்க, இன்டகிரேஷன் போட்டா ஏரியா. the area of vt graph gives us the displacement. அப்ப என்ன கத்துக்கிற, டிஃபரன்ஷியேட் பண்ணும் பொழுது ஃபார்வர்ட்ல போகும், டிஸ்டன்ஸை டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா வெலாசிட்டி, வெலாசிட்டியை டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆக்சலரேஷன், ஆக்சலரேஷனுக்கும் டைமுக்கும் கிராஃப் டிரா பண்ணி இன்டகிரேட் ஏரியா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா வெலாசிட்டி ரிவர்ஸ். விக்கும் டிடிக்கும் ஏரியா கண்டுபிடிச்சோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிவர்ஸ். அப்போ ஃபார்வர்ட்ல போகணும்னா டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, ரிவர்ஸ்ல வரணும்னா இன்டகிரேட் பண்ணுங்க. இது ஒரு சின்ன ஐடியா, டீட்டெயில்டா நீங்க கத்துக்கலாமா? ஓகே, ஆக்சுவலா இப்போதான் டாபிக் உள்ளார என்டர் ஆகிறேன். முதல்ல எக்ஸ்டி கிராஃப், இந்த கிராஃபோட பேரு எக்ஸ்டி கிராஃப். எக்ஸ்டி கிராஃப்னா யாருக்கும் யாருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டைமுக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டைமுக்கும் கிராஃப் ட்ரா பண்றேன். அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உனக்கு கிடைக்கிறது வெலாசிட்டி. கிராஃப் பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ்ல டிஸ்பிளே டைமும் ஒய் ஆக்சிஸ்ல டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் எடுத்திருக்கேன். அதாவது இது எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் லெட் அஸ் டேக்கன் அஸ் t. இது ஒய் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ்ல
டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம யூஸ் பண்றது எக்ஸ் யூஸ் பண்றோம், ரைட்டா? ஸோ கிராஃப் பாருங்களேன், கிராஃப் இந்த மாதிரி கிடைக்குது. எப்படி வேணாலும் கிடைக்கலாம், எப்படி வேணாலும் கிடைக்கலாம். என்ன பண்ணலான்றத பொறுமையா சொல்லித்தரேன், நிதானமா கவனி. இந்த இடம் ஸ்மால் டிஎக்ஸ், இந்த இடம் ஸ்மால் டிடி, இந்த இடம் தான் தீட்டா. அப்ப ஸ்லோப்னாலே உனக்கு நல்லா தெரியும் டான் தீட்டா. இங்க இருந்து டான் தீட்டா வேணும்னா படிச்சிருக்கீங்க, ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. சரி, ஸ்லோப் எடுத்தேன், ஆனா அது ஏதோ வெலாசிட்டி ஃபார்முலா மாதிரி தெரியுது. ஆமா, அப்ப என்ன அர்த்தம்? ஸ்லோப் ஆஃப் எக்ஸ்டி கிராஃப் gives velocity. இனிமேல் உங்க கொஷின் பேப்பர்ல கிராஃப் கொஷின் வந்ததுன்னா உங்களோட தேடல் எக்ஸ் ஆக்சிஸ்ல என்னவா இருக்கணும், ஒய் ஆக்சிஸ்ல என்னவா இருக்கணும்னு பார்க்கணும். ஸோ எக்ஸ் ஒய்யை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும், ரைட்டா? வாசன், குட் ஈவினிங் பே. குட் ஈவினிங் சார். ரைட், இன்னைக்கு யார் ஆப்சென்ட்? கிருத்திக் ஆப்சென்ட், அப்புறமா இன்னொரு பையன் பேர் என்ன? ரைட், சரி பார்த்தோம். ஸோ வெலாசிட்டி டைம் கிராஃப், எக்ஸ்டி டைம் கிராஃப் gives us the velocity. நல்லா கற்றுக்கிட்டீங்களா? ஓகே, அடுத்தது இதில் எப்படிலாம் இருக்கும், என்னெல்லாம் பண்ண போகிறோன்னு பாரு. மொத்தம் 6 கிராஃப் போட போகிறேன், பொறுமையாக பாரு. கிராஃப் நம்பர் 1. நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அவ்வளோ டீட்டெயில்டாக பேசுகிறேன். கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் நல்லா கற்றுக்கிட்டீங்களான்னு பாருங்கள். புரியலன்னு வாயத்தன சொல்லிடுறேன். எக்ஸுக்கும் டீக்கும் கிராஃப் ட்ரா பண்ணுறேன். இந்த மாதிரி எனக்கு கிராஃப் கிடைக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னு உங்கள்கிட்ட கேட்குறேன். இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும், யாரா சொல்லுங்க? இந்த அதாவது இந்த வெஹிக்கிள் யூனிஃபார்ம் சார். யூனிஃபார்மா? இன்னும் நல்லா பார்த்து சொல்லுங்க. ரெஸ்ட் சார். ரெஸ்ட்ல இருக்குமா? அற்புதமா சொன்னீங்க. இந்த பாடி நகரவே இல்லைம்மா, டைம் மட்டும் அதிகமாகுது. ஆனா அந்த டிஸ்டன்ஸ் பாருங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் பாருங்க, ஒரே இடத்துல தானே இருக்கு. அப்ப இந்த பாடி நகரல. கிராஃபை வச்சே கண்டுபிடிக்கணும். அது ஆக்சலரேட் ஆகுதா, டிஆக்சலரேட் ஆகுதா, கான்ஸ்டன்டா போகுதா, எல்லாத்தையுமே அழகா சொல்லித்தரேன். நல்லா கத்துக்க, ஒரே கிளாஸ், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம். இப்போ இதோட ஸ்லோப் கேட்குறேன். சரி, இதோட ஸ்லோப் 0 சார். ஏன் 0ன்னு உங்களுக்கு தெரியுதா? ஏன்னா டிஎக்ஸ் பை டிடி, டிஎக்ஸ் சேஞ்ச் ஆகவே இல்லை, ஃபைனல் மைனஸ் இனிஷியல் 0. அப்போ ஸ்லோப்பு 0. ஸ்லோப் 0ன்னா டான் தீட்டாவும் 0, ஏன்னா ஸ்லோப் தான் டான் தீட்டா. இந்த இடத்துல ஸ்லோப் யாருங்க? வெலாசிட்டி. என்ன அர்த்தம்? வெலாசிட்டி 0. இவ்வளோ விஷயம் நீ தான் தேடணும். இந்த கிராஃப்ல ஸ்லோப் 0. எக்ஸுக்கும் டீக்கும் கிராஃப் ட்ரா பண்ணியிருக்கேன். எக்ஸ்டி கிராஃப் வந்து வெலாசிட்டியை கொடுக்குது, ஸ்லோப் தான் டிஎக்ஸ் பை டிடி. அப்போ ஸ்லோப் 0ன்னா வெலாசிட்டி 0. ஒரு முடிவுக்கு வாங்க சார், இந்த பாடி நகரவே இல்லைங்க சார், பாடி இஸ் அட் ரெஸ்ட். இந்த மாதிரி கிராஃப் வச்சு கண்டுபிடிக்கணும். கிளியர் தானே எல்லாருக்குமே? நான் இப்போ ஒவ்வொரு சுச்சுவேஷனாக கிராஃப் ட்ரா பண்ணுறேன். அது ஆக்சலரேட் ஆகுதா, டிஆக்சலரேட் ஆகுதா, கான்ஸ்டன்ட்டாக இருக்கா, எல்லாம் சொல்கிறீங்களா? ஓகே, இந்த எக்ஸ்டி கிராஃபோட ஸ்லோப் வந்து வெலாசிட்டி, மறந்துடாது. இப்போ நான் பேச போகிறது எல்லாமே ஸ்லோப் தான் பேச போகிறேன். எக்ஸ்டி கிராஃபோட ஸ்லோப் மட்டும் தான் பேச போகிறேன், வேற மாதிரி பேச போகிறேன். இது ஃபர்ஸ்ட் கிராஃப். அடுத்தது கிராஃப் நம்பர் 2. எக்ஸ்டி கிராஃபுக்கு ஸ்லோப் ட்ரா பண்ணுறோம். இங்கே பாருங்களேன், கிராஃப் இந்த மாதிரி கிடைக்குது. அப்போ ஸ்லோப் பாருங்க, இங்க எடுத்தாலும் அதே தீட்டா தான், இங்க எடுத்தாலும் அதே தீட்டா தான், இங்க எடுத்தாலும் அதே தீட்டா தான். அப்போ உங்களால உணர முடியுதா? ஸ்லோப்பு கான்ஸ்டன்ட், ஏன்னா எல்லா இடத்துலயும் ஒரே தீட்டா தான், ரைட்டா? ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்ட். அப்ப என்ன யோசிக்கிற? எக்ஸ்டி கிராஃபா? எக்ஸ்டி கிராஃப்ல ஸ்லோப்னா வேற யாரும் இல்லை, நம்பாலு டான் தீட்டா, அவன் தான் வெலாசிட்டி. சரி, புரிஞ்சிருச்சு. ஸ்லோப் கான்ஸ்டன்ட், அதனால இந்த பாடி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில மூவ் ஆகுது. ஒன்றும் இல்லை, உன் பைக் எடுத்துக்கிட்டியா, ரோடு ஃப்ரீயா இருக்கு, யாருமே இல்லை, நீ மட்டும்தான். கரெக்டா நூல் பிடிச்ச மாதிரி 40 kmph போயிட்டே இருக்க. நீ ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணவும் இல்லை, டிக்ரீஸ் பண்ணவும் இல்லை, அப்படியே 40லேயே போறீங்க 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 போறீங்க. இதுதான் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. அப்ப நீ என்ன பண்ணல? உன் ஆக்சலரேட்டரை இன்க்ரீஸ் பண்ணவும் இல்லை, டிக்ரீஸ் பண்ணவும் இல்லை. ஒரு ரகசியம் தெரியுமா? வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா ஆக்சலரேஷன் 0.
வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா ஆக்சலரேஷன் 0. அப்ப இந்த கிராஃப் கொடுத்துட்டு உன்கிட்ட என்னெல்லாம் கேக்குறாங்க? எக்ஸ்டி கிராஃபா சார்? ஸ்லோப் கான்ஸ்டன்ட். ஸ்லோப் கான்ஸ்டன்ட்னா வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா ஆக்சலரேஷன் 0. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது என்னமா மோஷனு? யூனிஃபார்ம் மோஷனா, நான் யூனிஃபார்ம் மோஷனா, ஆக்சலரேட்டட் மோஷனா, டீஆக்சலரேட்டட் மோஷனா? ஆப்ஷன்ல இருக்கும். ஒண்ணுமே இல்லை சார். அழகா யூனிஃபார்மா போயின்னு இருக்கு. இன்க்ரீஸும் பண்ணல, டிக்ரீஸும் பண்ணல. அதனால இந்த மோஷனோட பேரு தான் யூனிஃபார்ம் மோஷன் கத்துக்கணும். பா ஒரே ஒரு மாடல் மட்டும் சொல்லித்தரேன். அடுத்த விடி கிராஃப் நீயா எழுதிடலாம், ஏடி கிராஃப் நீயா எழுதிடலாம். ஏன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. அப்போ இந்த மாதிரி ஸ்லோப் வந்ததுன்னா, ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி வந்ததுன்னா கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். கத்துக்கிட்டீங்களா எல்லாரும்? இது செகண்ட் கிராஃப். இப்போ தேர்ட் கிராஃப் நான் உங்கள்கிட்ட ஒரு கொஷினோட ஆரம்பிக்கிறேன். ட்ரை பண்ணுங்க. யதார்த்தமா சொல்லு, தப்பானா பரவாயில்ல. தேர்ட் கிராஃப். டைமுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் கிராஃப் ட்ரா பண்றேன். இப்போ வெலாசிட்டி என்ன ஆகுது மட்டும் சொல்லுங்க. வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதா, வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுதா இந்த கிராஃபுக்கு? இன்க்ரீஸ் சார். இன்க்ரீஸ் ஆகுது சார். நல்லா பார்த்து சொல்லுங்க. வெலாசிட்டி இன்க்ரீஸ். சொல்லு பா. இன்க்ரீஸ். இன்க்ரீஸ் ஆகுதா, டிக்ரீஸ் ஆகுதா? யாரு? வெலாசிட்டி இன்க்ரீஸ் டிக்ரீசிங் சார். டிக்ரீஸ் ஆகுது பா. பாருங்க, போக போக டிஸ்பிளேஸ்மென்ட் குறையுது பாருங்க. தெரியுதா? அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது நாங்க? ரொம்ப ஈஸி. இங்க பாருங்க பா. இங்க தீட்டா போட்டுக்குங்க. பெருசா இருக்கா? இங்க தீட்டா போட்டுங்க. கொஞ்சம் சின்னதா இருக்கா? இங்க தீட்டா போடுங்க. இன்னும் சின்னதா ஆகுதா? இங்க தீட்டா போடுங்க. இன்னும் கம்மியாகுதா? இங்க தீட்டா போடுங்க. இன்னும் கம்மியாகுதா? அப்ப என்ன அர்த்தம்? தீட்டா டிக்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி ஆரோ மார்க் நான் கீழே போட்டா இனிமேல் நீங்க புரிஞ்சுக்கணும், டிக்ரீஸ் ஆகுது. தீட்டா டிக்ரீஸ் ஆச்சுன்னா டான் தீட்டாவும் டிக்ரீஸ் ஆகுது. அப்ப நீங்களே சொல்லுங்க. டான் தீட்டா டிக்ரீஸ் ஆகுதுன்னா ஸ்லோப் டிக்ரீஸ் ஆகுது. சார் எக்ஸ்டி கிராஃப் ஸ்லோப் வேற யாரும் இல்ல, வெலாசிட்டிங்க சார். அப்ப ஸ்லோப் டிக்ரீஸ் ஆகுதுன்னா வெலாசிட்டியும் குறையுது. தெரியுதா உனக்கு? இந்த கிராஃப் வச்சு வெலாசிட்டி குறையுது. அதாவது நீ உங்க தெரு தாண்டி உங்க வீட்டுக்கு வர போற, 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்த நீ தெருவோட ரைட்ல கட் பண்ணிட்டு உள்ள வர 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 30 30 25 20 10 15 10 5 0 வண்டியை நிறுத்திட்ட. இப்ப என்ன அர்த்தம்? நீ வந்து வெலாசிட்டியை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வந்துட்டேன்னு அர்த்தம். அப்ப இது என்ன மோஷனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யூனிஃபார்ம் மோஷனா, நான் யூனிஃபார்ம் மோஷனா? வாயத்தர. நான் யூனிஃபார்ம் மோஷன் சார். அவ்வளவுதான். நான் யூனிஃபார்ம் மோஷன். கலக்கிட்டீங்க. நான் யூனிஃபார்ம் மோஷன். இந்த மோஷன் வந்து யூனிஃபார்மா இல்ல. டைம் ஆக 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 வெலாசிட்டி குறையுது. பட் இந்த கேஸ்ல ஆக்சலரேஷன் இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கு. ஆக்சலரேஷன் குறையுது. ஏன்னா வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுது, ஆக்சலரேஷனும் டிக்ரீஸ் ஆகும். ரைட்டா? வெலாசிட்டி குறையுது. நல்லா பாரு, நீ பிசிக்ஸ் படிக்கணும்ன்ற எண்ணம் இந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கே போக தேவையில்ல. உங்க கையை நீங்க ஒரு பைக் ஓட்டுற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. கற்பனை பண்ணிக்கிட்டீங்களா? இப்ப 40ல இருந்து 30 போறதுக்கு உங்க கை ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்? எல்லாரும் ரைட் ஹேண்ட் அந்த மாதிரி பண்ணி பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா டிக்ரீஸ் பண்ணுவீங்க, டிக்ரீஸ் பண்ணுவீங்க, டிக்ரீஸ் பண்ணுங்க. கரெக்டா? அப்படின்னு என்ன அர்த்தம்? வெலாசிட்டி டிக்ரீஸ் பண்றதுன்னா ஆக்சலரேஷனை குறைக்கிறேன்னு அர்த்தம். இதுக்கு பேர் ரீட்ரார்டேஷன் போட்டுறாத. ரீட்ரார்டேஷனா நெகட்டிவ் ஆக்சலரேஷன். பிரேக் அப்ளை பண்றதா ரீட்ரார்டேஷன். இங்க நீ பண்றது பிரேக் பிடிக்காம ஆக்சலரேஷனை குறைக்கிறது. அப்ப வெலாசிட்டி குறையுது, அதனால ஆக்சலரேஷன் குறையுது. ரைட்டா? வருஷம் என்கிட்ட இந்த டாபிக் வரும்போது பசங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நானும் பிச்சு பிச்சு பொறுமையாக தான் வைப்பேன். ஆனால் இந்த விஷயம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில. இந்த செஷன் முடியட்டும், நான் கொஞ்சம் கொஷின்லாம் கேட்குறேன். எவ்வளோ நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்றது அந்த பதில் சொல்கிறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா? ஸோ அதனால் இந்த செஷன் ஃபுல்லாக அவேராக இருங்க. ஆக்சலரேஷன் குறையுது, வெலாசிட்டி குறையுதுன்னு சொல்லிட்டேன். 4வது கிராஃப் ஜாலியாக இருக்குல்ல டாபிக். பாருங்க, டைமுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் கிராஃப் ட்ரா பண்ணுறேன். கிராஃப் எப்படி கிடைக்குது? நீங்கள் எனக்கு கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும். தீட்டா என்ன ஆகுது, டான் தீட்டா என்ன ஆகுது, ஸ்லோப் என்ன ஆகுது, வெலாசிட்டி என்ன ஆகுது, ஆக்சலரேஷன் என்ன ஆகுது, யூனிஃபார்மா நான் யூனிஃபார்மா? அப்படி கேள்விக்கு பதில் சொல்லுங்க. தீட்டா இன்க்ரீஸ் சார். இன்க்ரீசஸ். அழகா சொன்னீங்க. ஏன்னா இங்க பாருங்க, இங்க தீட்டா இவ்வளவு கம்மியா இருக்கா, இங்க தீட்டா இன்னும் அதிகமாகுதா, இன்னும் அதிகமாகுதா, இன்னும் அதிகமாகுதா? அப்ப தீட்டா அதிகமாகுது. தீட்டா வேல்யூ அதிகமாக அதிகமாக டான் தீட்டா என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ரைட். ஸ்லோப் என்ன ஆகும்?
Increase, sir. இன்க்ரீஸ் ஆகும். வெலாசிட்டி என்ன ஆகும்? Increase, sir. ஆக்சலரேஷன் என்ன ஆகும்? Increase, sir. அதுவும் ஆக்சலரேட்டட் மோஷன். இப்போ நீ என்ன பண்ற, ஸ்பீடா போற. உங்க வீட்ல இருந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு 10 15 20 25 அந்த மாதிரி வெலாசிட்டியை கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்றீங்க. அப்போ ஆக்சலரேஷனும் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுது. பதில் சொல்லுங்க பாய். இது யூனிஃபார்ம் மோஷனா நான் யூனிஃபார்ம் மோஷனா? Non-uniform motion, sir. நான் யூனிஃபார்ம் மோஷன். அவ்வளவுதான், நான் யூனிஃபார்ம் மோஷன். நீங்க 40 kmph போறீங்க, ஆக்சலரேஷன் 0வா இருந்தா மட்டும்தான் அது என்னது, யூனிஃபார்ம் மோஷன். மற்றபடி அது நான் யூனிஃபார்ம் மோஷன். ரைட்டா? ஓகே, அடுத்தது ஒரு நிமிஷம். இந்த கிராஃப் கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும், ஒருவேளை குழப்பிச்சுன்னா என்கிட்ட சொல்லிடுங்க. ஸோ கிராஃப் நம்பர் 5 லாஸ்ட் கிராஃப். எக்ஸுக்கும் டீக்கும் கிராஃப் ட்ரா பண்ணுறேன். எக்ஸுக்கும் டீக்கும் கிராஃப் ட்ரா பண்ணுறேன். ஸ்லோப்பு இந்த மாதிரி, அதாவது லைன் இந்த மாதிரி கிடைக்குது. ரைட்டா? அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த ஆங்கிள் தான் நீங்கள் ஸ்லோப் பார்க்கணும். இதுதான் தீட்டா. இப்போ தீட்டாவோட வேல்யூ கிரேட்டர் தென் 90 இருக்கா? அப்போ டேனோட 90 விட அதிகமாக. ஆல் சில்வர் டீ கப்ஸ் ஞாபகம் இருக்கா? இங்கே இருக்க 11th பர்சன்ட் தெரியும். டேனோட எந்த குவாட்ரண்ட் நெகட்டிவ் வரும்? எந்த குவாட்ரண்ட் பாசிட்டிவ் வரும்? மற்ற எல்லாம் நெகட்டிவ் வரும். ஆல் சில்வர் டீ கப்ஸ் தேர்ட் குவாட்ரண்ட். ஆமாம். அப்போ 90க்கு மேலே வந்தால் நெகட்டிவ் தானே ஷியரா? அப்போ டேன் தீட்டா நெகட்டிவ். டேன் தீட்டா நெகட்டிவ்னா யாரு? ஸ்லோப்பு நெகட்டிவ். ஸ்லோப் நெகட்டிவ்னா என்ன அர்த்தம்? வெலாசிட்டியும் நெகட்டிவ்னு அர்த்தம். ஆனால் லைன் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கிறதுனால கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். மோஷனு இது வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டாக இருக்கிறதுனால யூனிஃபார்ம் மோஷன் அர்த்தம். ரைட்டா? நான் திரும்ப சொல்கிறேன், கவனமாக கவனி. எக்ஸுக்கும் டீக்கும் கிராஃப் ட்ரா பண்ணுறோம். இந்த மோஷன் வெலாசிட்டி நெகட்டிவாக இருக்கிற மோஷன். இது ஸ்லோப்புக்கான ஆங்கிள் இங்கே தான் எடுக்கிறோம், தீட்டா. ஸோ டேன் தீட்டா நெகட்டிவ், அதனால ஸ்லோப் நெகட்டிவ். ஸ்லோப்னாலே இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் உனக்கு தெரியும் வெலாசிட்டி. ஏன்னா ஸ்லோப் ஆஃப் எக்ஸ்ட்ரீ கிராஃப் கிவ்ஸ் வாட்? வெலாசிட்டி. ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கிறதுனால, இந்த மாதிரி இருக்கிறதுனால இது கான்ஸ்டன்ட், அதனால இது யூனிஃபார்ம் மோஷன். ரைட்டா? ஸோ இன்னும் எக்ஸாம்பிளோட இன்னொரு டாபிக், அந்த நம்ம அடுத்த கிராஃப் வந்து விடி கிராஃப் பார்க்க போகிறோம். அங்கே வரும்போது இதையும் அதையும் சேர்த்து ரிலேட் பண்ணி சொல்லித்தரேன். ரைட்டா? ஒரே நிமிஷம். கற்றுக்கிட்டீங்களா எல்லாருமே? இப்போ இப்படி தான் கிராஃப் கண்டுபிடிக்கணும். நான் பேசிக் ஐடியா எல்லாம் கொடுத்துட்டேன். இப்போ அடுத்தது இதே மாதிரி 6 கிராஃப் கூட போகிறேன். அந்த 6 கிராஃபுக்கு டக்குன்னு பதில் சொல்றீங்களா? ரைட். அடுத்த 2வது கிராஃப் மாடல் வந்து வெலாசிட்டி டைம் கிராஃப். இன்னைக்கு கான்செப்ட் கற்றுக்கோங்க, நாளைக்கு இதில் சம் எப்படி கேட்பான்னு கற்றுக்கோங்க. வெலாசிட்டி டைம் கிராஃப். வெலாசிட்டி டைம் கிராஃப்னா எக்ஸ் ஆக்சிஸில் வழக்கம் போல டைம், ஒய் ஆக்சிஸில் வழக்கம் போல வெலாசிட்டி. வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் கிராஃப் ட்ரா பண்ணி ஸ்லோப் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? டிவி டிடி. ஸ்லோப்னா tan தீட்டா. tan தீட்டா டிவி பை டிடி. சார் டிவி பை டிடியை நாங்கள் எங்கேயோ பார்த்துருப்போம். அவன் தான் ஆக்சலரேஷன். அப்போ ஆக்சலரேஷன் வேற யாரும் இல்லை, அவன் தான் ஸ்லோப்பு, அவன் தான் tan தீட்டா. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இப்போ வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் கிராஃப் ட்ரா பண்ணுறேன், ஸ்லோப் கண்டுபிடிக்கிறேன். இந்த ஸ்லோப் கண்டுபிடிச்சா நமக்கு என்னப்பா கிடைக்கும்? சார் ஆக்சலரேஷன் கிடைக்கும் சார். அப்போ ஸ்லோப் ஆஃப் விடி கிராஃப், ஸ்லோப் ஆஃப் விடி கிராஃப் கிவ்ஸ் வாட்? ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் ஸ்லோப் ஆஃப் விடி கிராஃப். நான் என்ன ஏரியாக்குள்ளாரே போல. ஸ்லோப் ஆஃப் விடி கிராஃப் கிவ்ஸ் அஸ் தி ஆக்சலரேஷன். ரைட். ஃபர்ஸ்ட் கிராஃப் போயிடலாமா? பதில் சொல்ல ரெடியாக இருக்கியா? இங்கே பாருங்க, கிராஃப் நம்பர் 1. டைமுக்கு வெலாசிட்டியும் கிராஃப் ட்ரா பண்ணுறேன். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும். தீட்டா, tan தீட்டா, ஸ்லோப்பு, ஸ்லோப் ஆஃப் விடினா ஆக்சலரேஷன். இந்த மோஷன் யூனிஃபார்மா இல்லையா? என்ன டைப் ஆஃப் மோஷன் சொல்லணும். ரைட்டா? பை தீட்டா வேல்யூ என்ன இந்த கிராஃபோடு? 0 sir. அதனால tan தீட்டா 0 sir. அதனால ஸ்லோப் 0 sir. அதனால ஆக்சலரேஷன் 0 sir. ஆக்சலரேஷன் 0னா வெலாசிட்டி
Constant. கான்ஸ்டன்ட். அப்ப வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். அப்ப இது கான்ஸ்டன்ட். இது பார்த்த உடனே தெரியலையா சார்? வெலாசிட்டி மாறவே இல்லைங்க சார். கரெக்டா 40 kmph நீ போயிட்டே இருக்க. நீ ஆக்சலரேஷனை இன்க்ரீஸ் பண்ணவும் இல்லை, டிக்ரீஸ் பண்ணவும் இல்லை. இதே கிராஃப் எக்ஸ்டி கிராஃப் என்ன எப்படி போடுவீங்க? இதே கிராஃபுக்கு எக்ஸ்டி போட சொன்னாலும் எப்படி போடணும்? இப்போ பாரு, இங்கே தான் சிக்கலே. ரொம்ப கஷ்டப்படுவேன். என்ன பண்ணுவாங்க, விடி கிராஃப் கொடுத்துட்டு இதே கான்ஸ்டன்ட் வெலாசிட்டிக்கு எக்ஸ்டி கிராஃப் போட்டு காட்டுங்கன்னு கேட்பாங்க. நீ தான் கன்வெர்ட் பண்ண கற்றுக்கணும். விடி கிராஃப் போட்டால் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட், எக்ஸ்டி கிராஃப் போட்டால் எப்படி ட்ரா பண்ண வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் புரிஞ்சுக்கணும். எக்ஸ்டி கிராஃபோட ஸ்லோப் தான் வெலாசிட்டி. அப்போ இந்த மாதிரி இருந்தால் தான் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி படிக்கணும். விடியும் எக்ஸ்டியும் அப்படியே பக்கத்தில் வச்சு படிக்கணும். முதல்ல சொல்லி கொடுத்துறேன், அதுக்கப்புறம் எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன். ரைட்டா? நீ இதை படிச்சுட்டு உடனே நீ அங்கே போய் பார்க்கணும். விடி கிராஃபில் வந்து வெலாசிட்டி கான்ஸ்டன்ட், ஆக்சலரேஷன் 0னா கிராஃப் இப்படி போட்டிருக்கோம். இதே கிராஃபை எக்ஸ்டிக்கு போட்டால் எப்படி போடுறது, இதே கிராஃபை ஏடிக்கு போட்டால் எப்படி போடுறது, இந்த 3 கேள்வியை நீயா கேட்டுக்கிட்டு நீயா பதில் சொன்னா அதான் ஆன்சர். கிராஃப் 1 ஓகே தானே எல்லாருக்குமே? ரைட். கிராஃப் 2 போயிடுமா? ரெண்டாவது கிராஃப் விடி கிராஃப். டைமுக்கும் வெலாசிட்டிக்கும் கிராஃப் ட்ரா பண்றேன். கிராஃப் இப்படி கிடைக்குது. தீட்டா, டான் தீட்டா, ஸ்லோப்பு, ஆக்சலரேஷன், வெலாசிட்டி, என்ன டைப் ஆஃப் மோஷன், இவ்வளவு சொல்லணும். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். மேல இருக்கிற கிராஃப் இது என்ன டைப் ஆஃப் மோஷன்? வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். யூனிஃபார்ம் மோஷனா நான் யூனிஃபார்ம் மோஷனா? யூனிஃபார்ம் சார். அவ்வளவுதான், யூனிஃபார்ம் மோஷன். மற்றவங்களும் பதில் சொல்ல ட்ரை பண்ணு. வாயை திறக்க மாட்டேற யாரும். ரைட்டா? ஸோ எல்லாருக்கும் புரியுதான்னு தெரியும். எல்லாருமே பேசுங்கன்னு தான் சொல்றேன். யூனிஃபார்ம் மோஷன். இங்க வாங்க பாரு, கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இங்க தீட்டாவோட வேல்யூ என்ன? கான்ஸ்டன்ட். சூப்பரா சொன்னீங்க. தீட்டாவோட வேல்யூ கான்ஸ்டன்ட். அதனால டான் தீட்டா கான்ஸ்டன்ட் சார். அதனால ஸ்லோப் கான்ஸ்டன்ட். அதனால ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் சார். ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட். அப்ப ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னா யூனிஃபார்மா ஆக்சலரேட் ஆகுதுன்னு அர்த்தம். யூனிஃபார்மா ஆக்சலரேட் ஆகுது. 1 ஹவருக்கு 1 kmph அதிகமாகுது, 2 ஹவருக்கு 2 kmph அதிகமாகுது, 3 ஹவருக்கு 3 kmph அதிகமாகுது. அப்ப இது எப்படிங்க சரி எழுதுறது? வெலாசிட்டி இன்க்ரீசஸ் தான், போ அதிகமாகுது. இதுக்கான மோஷன் தான் நீங்க கரெக்டா சொல்லணும். இட் இஸ் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன். பாருங்க. ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் என்ன அர்த்தம்? ஆக்சலரேஷன் யூனிஃபார்ம்னு அர்த்தம். அப்ப யூனிஃபார்மா ஆக்சலரேட் ஆகுது. யூனிஃபார்ம்னா எப்படி சார்? ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க 40ல போயிட்டு இருக்கீங்க, 1 மணி நேரத்துக்கு அப்புறம் 41, இல்ல 1 மணி நேரத்துக்கு அப்புறம் 50, 2 மணி நேரத்துக்கு அப்புறம் 60, 3 மணி நேரத்துக்கு அப்புறம் 70, 4 மணி நேரத்துக்கு அப்புறம் 80, 5 மணி நேரத்துக்கு அப்புறம் 90. இப்படி யூனிஃபார்மா இன்க்ரீஸ் ஆகுது. அதனாலதான் இது யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன் சொல்லணும். நீங்க ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும் பொழுதுதான் ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணுவீங்க. சொல்றது எனக்கு புரியுதா? ப்ராப்ளம் எடுக்கும் பொழுதுதான் எங்கெல்லாம் பிரச்சனை வரும்னு தெரியும். உடனே நைட்டே போயிட்டு உனக்கு தெரிஞ்ச கிராஃப் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துரு, நோட் சென்ட் பண்ணி விடுறேன். ரைட் பை செகண்ட் கிராஃப் ஓகே தானே? யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன். பை இது ஆக்சலரேஷன் 0 கிடையாது. விஷயத்தை புரிஞ்சுக்கோ, ஆக்சலரேஷன் 0 கிடையாது. ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட். ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட். ரைட்டா? அப்ப இதுக்கு பதிலாக எக்ஸ்டி கிராஃப் போட்டு எப்படி போடணும்? இதான் எக்ஸ்டி கிராஃப். எக்ஸுக்கும் டீக்கும் கிராஃப் ட்ரா பண்ணா இப்படி கிடைக்குது இல்லையா? வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அந்த கிராஃபும் இந்த கிராஃபும் ஒன்று. வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிறது தான் ஆக்சலரேட்டட் கான்ஸ்டன்ட் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன். ரைட்டா? ஸோ இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோ. ரெண்டுத்தையும் எப்படி கம்பேர் பண்ணு நான் கொஞ்சம் நேரத்தில் சொல்லிட்டேன். அப்படி பார்த்துட்டே வாங்க. தேர்ட் கிராஃப் பாருங்க. எங்கேயும் புரியலன்னா ஸ்டாப் பண்ணி கேட்டுக்கோ, சார் புரியல சொல்லி கொடுங்க. டைமுக்கு வெலாசிட்டியும் கிராஃப் ட்ரா பண்ணுறேன். தேர்ட் கிராஃப் எனக்கு பதில் சொல்லலாம். தீட்டா, டான் தீட்டா, ஸ்லோப்பு, ஆக்சலரேஷன், டைப் ஆஃப் மோஷன் சொல்லலாமா? தீட்டா இன்கிரீஸ் சார். ஒழுங்கா பார்த்து சொல்லுங்க. போன டைம் டிக்ரீஸ் சார். தெரியுதா? போ தீட்டா குறையுது. இந்த பேரலல்ல பாத்தீங்கன்னா தீட்டா டிக்ரீசஸ். டான் தீட்டா
Decreases, sir. ஸ்லோப் acceleration decreases. Decreases. அப்ப acceleration decreases அப்படின்னா இது என்ன இது Non-uniform motion, sir. நான் யூனிஃபார்ம் மோஷன் தான். acceleration goes on decreasing with time. acceleration goes on decreasing with time என்ன அர்த்தம்னா நீ உங்க வீட்டு தெருவை திரும்பிட்டீங்க, வந்துகிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றீங்க, உங்க ஆக்சலரேட்டரை ரெடியூஸ் பண்றீங்க. பட் இட்ஸ் நாட் ரிட்ரார்டேஷன். இந்த வார்த்தையை நீங்க உணரணும். நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, சரி இன்க்ரீஸ் பண்ணாதான் ஆக்சலரேஷனு, அதை குறைச்சா அதை டிஆக்சலரேஷன் அப்படி நினைச்சுக்கிறீங்க. பிரேக் அப்ளை பண்றது தான் ரிட்ரார்டேஷன், எதிரா பண்றது. இப்ப டிரைவர் பஸ் ஓட்டிட்டு போயிட்டே இருக்காரு, அவர் என்ன பண்றாரு, பிரேக் அப்ளை பண்ணும் பொழுது ஆப்போசிட்ல ஒரு ஆக்சலரேஷன் வரும், அதுதான் ரிட்ரார்டேஷன். போற ஆக்சலரேஷனை ரெடியூஸ் பண்ணும் ஆப்போசிட்ல. இட் இஸ் நாட் ரிட்ரார்டேஷன். திரும்பவும் சொல்றேன், ஆரம்ப காலத்துல 8 years பேக் எனக்கு ஒரு பெரிய குழப்பம். நான் இதுதான் ரிட்ரார்டேஷன் தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட கூச்சமே கிடையாது. பேர் ரீசனு எல்லாம் நம்ம பசங்க, ஏன் பசங்க. ஸோ அதனால நான் என்ன பிரச்சனையை ஸ்ட்ரகிள் பண்ணேன்னு உனக்கு தெரியும். எனக்கு சரியா தமிழ்ல மட்டும் படிச்சதுனால இங்கிலீஷ் மீடியம் சரியா தெரியாது. அப்போ எம்எஸ்சி வரைக்குமே தமிழ் மீடியம் தான், சொன்னா நம்ப மாட்டேன். நாட் ரீட்ரார்ட் இதை நான் என்ன பண்ணிடுவேன்னா, ஆக்சலரேஷன் டிக்ரீசஸ்னா நானா நினைச்சுப்போம் ஆக்சலரேஷன் டிக்ரீசஸ் தான் ரீட்ரார்டேஷன் போல இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் காலங்கள் போக 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 தான் கொஞ்சம் கொஞ்சமா பெருசு கத்தாச்சு. இந்த தப்பை நீயும் பண்ணாது. ஆக்சலரேஷன் குறையிறது வேற, ரிட்ரார்டேஷன் வேற. ரிட்ரார்டேஷன்னா நெகட்டிவ் ஆக்சலரேஷன், எதிர் திசையில கொடுக்கறது. நீ பைக் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கு அப்படின்னா நீ காலில் அப்ளை பண்ற பாரு பிரேக்கு, அதுதான் ரிட்ரார்டேஷன். ரைட்டா? ரைட் ஹேண்ட்ல நீ இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்றல, அது ஆக்சலரேஷன். இன்க்ரீஸ் பண்ணா ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ் பண்ற, டிக்ரீஸ் பண்ற ஆக்சலரேஷனை டிக்ரீஸ் பண்றதோ. இந்த கிராஃப் வந்து ஆக்சலரேஷனை டிக்ரீஸ் பண்ற கிராஃப். ஆனா இது வந்து ரீட்ரார்டேஷன் கிடையாது. கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது 4வது கிராஃப். ஸோ இயல்பா நம்மளோட தொடர்புடைய விஷயங்களை ரிலேட் பண்ணி கத்துக்குங்க, ஈஸியா இருக்கும் பிசிக்ஸ். டைமுக்கும் வெலாசிட்டிக்கும் கிராஃப் ட்ரா பண்றேன், பதில் சொல்லலாம். தீட்டா, டான் தீட்டா, ஸ்லோப், ஆக்சலரேஷன், மோஷன். தீட்டா Increase, sir. increases, tan theta Increase, sir. slope, acceleration increase. அப்ப என்ன அர்த்தம்னா acceleration goes on increasing with time. அதனால இது நான் யூனிஃபார்ம் மோஷன். ரைட்டா? நான் யூனிஃபார்ம் மோஷன். ஆக்சலரேட் பண்றீங்க நீங்க, உங்க பைக்ல இருக்கக்கூடிய அந்த ஆக்சலரேட்டரை இன்க்ரீஸ் பண்றீங்க. ரைட்டா? கிருத்திக், குட் ஈவினிங். எஸ் சார். மணி என்னடா அது, இப்பதான் பாக்குறேன் சார். ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் சார். சரி, ரெக்கார்டை சென்ட் பண்ணி விட, பார்த்து முடிச்சுட்டு பார்த்துட்டேன்னு எனக்கு 11 மணிக்கு 11 மணிக்கு உள்ளார பிஃபோர் 11 அது பார்த்து முடிச்சிருன்னு சொன்னேன். ஓகே சார். ரைட். ஸோ நான் யூனிஃபார்ம் மோஷன். அப்போ ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால இது நான் யூனிஃபார்ம் மோஷன். கற்றுக்கிட்டீங்களா? ஓகே. ஸோ இது அந்த கிராஃப் முடிஞ்சிச்சு. அடுத்த கிராஃப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 5th கிராஃப். வழக்கம் போல வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் கிராஃப் ட்ரா பண்ணுறேன். ஆப்போசிட் சைடில் இப்போ இங்கே பாருங்க, டைமை பொறுத்து வெலாசிட்டி நிறைய இருக்கா. நான் பிரேக் அப்ளை பண்ணுறதுனால வெலாசிட்டி 0க்கு வருது பாருங்க. 0 டைம் அப்போ வெலாசிட்டி மேக்ஸிமம். ஏதோ ஒரு டைம் அப்போ வெலாசிட்டி 0. என்ன அர்த்தம்? இப்போ நீ பிரேக் அப்ளை பண்ணுறன்னு அர்த்தம். அப்போ தீட்டாவோட வேல்யூ greater than 90. அதனால tan தீட்டா ஷியரா நெகட்டிவ். அதனால ஸ்லோப்பு நெகட்டிவ். அதனால ஆக்சலரேஷன் நெகட்டிவ் பட் கான்ஸ்டன்ட். ஏன்னா ஸ்லோப் பாருங்க, லைன் பாருங்க, இந்த மாதிரி இருக்கா. அதனால ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட், நெகட்டிவ். ஆக்சலரேஷன் நெகட்டிவ்னா என்ன அர்த்தம்? உன் கைக்கு இங்கே வேலை இல்லை. ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஆக்சலரேட்டரை ஒன்று இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். பிரேக் அப்ளை பண்ற பாரு, அதுதான் ஆக்சலரேஷன் நெகட்டிவ். ரைட்டா? ஸோ அப்போ இங்கே என்னங்க சார் நடக்குது? ரீட்ரார்டேஷன் நடக்குது. எப்படிங்க சார் நடக்குது? யூனிஃபார்மா நடக்குது. இதுக்கு பேர் தான் யூனிஃபார்ம் ரிட்ரார்டேஷன், இல்லைன்னா யூனிஃபார்ம் டிஆக்சலரேஷன், இல்லைன்னா யூனிஃபார்ம் நெகட்டிவ் ஆக்சலரேஷன் கற்றுக்கணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா?
பிரேக் அப்ளை பண்றது வேற, ஆக்சலரேட்டரை இன்க்ரீஸ் பண்றது டிக்ரீஸ் பண்றது வேற. இன்க்ரீஸ் பண்றீங்கன்னா ஆக்சலரேஷன் இன்க்ரீசஸ், டிக்ரீஸ் பண்றீங்கன்னா ஆக்சலரேஷன் டிக்ரீசஸ். பிரேக் அப்ளை பண்றீங்கன்னா தான் ஆக்சலரேஷன் நெகட்டிவ்னா தான் ரிட்டார்டேஷன், நெகட்டிவ் ஆக்சலரேஷன். ரைட்டா? ஸோ இப்போ விடி கிராஃப் நம்ம கற்றுக்கிட்டோம். அடுத்தது ஏடி கிராஃப். The graph is drawn between acceleration and time. சரி, இங்கேயும் இதே மாதிரி 6 விஷயம் படிக்கணுமா? இதோ வரேன். ஏக்கும் டீக்கும் கிராஃப் ட்ரா பண்றேன். இந்த இடம் டெல் ஏ, இந்த இடம் டெல் டி. யாராவது சொல்ல ட்ரை பண்ணு, இந்த மாதிரி உன்னோட வாழ்நாள் முழுக்க ஏதாவது ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கியா? கண்டிப்பா பார்த்து இருக்கவே மாட்டீங்க. ரைட்டா? இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆக்சலரேஷனுக்கும் டைமுக்கும் கிராஃப் ட்ரா பண்ணி ஸ்லோப் எடுத்தீங்கன்னா there is no physical significance. இதுக்கு ஒரு ஆன்சரே கிடையாது. இந்த மாதிரி கேட்கவும் மாட்டேன். நான் ஏன் அதை சொல்லி கொடுக்குறேன்னா, எக்ஸ்டிக்கு ஒன்று இருக்கு சார், விடிக்கு ஒன்று இருக்கு சார், நம்ம மூளை குதர்க்கமா யோசிக்கும். அப்ப ஏடிக்கு எங்க போச்சுன்னு கேட்கும். ஏக்கும் இப்ப எக்ஸுக்கும் டீக்கும் கிராஃப் ட்ரா பண்ணி ஸ்லோப் எடுத்தா வெலாசிட்டி, விக்கும் டீக்கும் கிராஃப் ட்ரா பண்ணி ஸ்லோப் எடுத்தா ஆக்சலரேஷனு. அப்ப ஏக்கும் டீக்கும் கிராஃப் ட்ரா பண்ணி ஸ்லோப் எடுத்தா என்ன தெரியலையே. அவங்களும் ஒன்றும் சொல்லலை, எதுவுமே கிடையாது. there is no physical significanceனா இதுக்கு ஒரு ஆன்சர் மாதிரி எதுவுமே கிடையாது. வெலாசிட்டியும் கிடையாது, ஆக்சலரேஷனும் கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. ஆனா அந்த கிராஃப் வச்சு நம்மளால பதில் சொல்ல முடியும். என்ன சார் சொல்றீங்க? பாருங்களேன், யாராவது பதில் சொல்ல ட்ரை பண்ணுங்க. ஏடி கிராஃப் ட்ரா பண்ணி கிராஃப் எப்படி கிடைக்குது? இது என்னப்பா மோஷனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது என்ன மோஷன்? யூனிஃபார்ம். யூனிஃபார்ம் மோஷன் ஒரு வார்த்தை வந்திருக்கு. ரொம்ப சூப்பரா சொல்லிட்டீங்க. இல்லைன்னா இன்னொரு பேர் சொல்லுங்களேன். Sir, uniformly accelerated motion. யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன் எப்படிமா சொல்ல முடியும்? இந்த மோஷன் யூனிஃபார்ம் மோஷன் ஓகே, ஆக்சலரேட்டட் எங்க வந்துச்சுங்க? ஆக்சலரேட் ஆகலையே. கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். ஆமா. அப்ப இந்த மாதிரி பார்த்துட்டீங்கனாலே சார் கான்ஸ்டன்ட்டா ஆக்சலரேட் ஆகுது. அதாவது விடி கிராஃப் போட்டீங்க, ஞாபகம் இருக்குங்களா? விடி கிராஃப்ல கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் யாரை சொன்னீங்க? இவனை தான் சொன்னீங்க, இந்த கிராஃபை தான் சொன்னீங்க. இவனும் ஒன்று. அப்ப எக்ஸ்டி கிராஃபுக்கு போகணும். இதே மாதிரி என்ன பண்ணும், இப்போ என்ன தெரியுமா பண்ணிடுவாங்க, ஏடி கிராஃப் கொடுத்துட்டு இதுக்கு பேரலா இருக்கிற விடி கிராஃப் சொல்லுங்க, இதுக்கு பேரலா இருக்கிற எக்ஸ்டி கிராஃப் சொல்லுங்க. சூப்பரா கேட்பான். நீ அது என்ன மோஷன் மட்டும் கண்டுபிடிச்சிரு, நம்ம பார்த்துக்கலாம் மீதியே. கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனா, அப்ப விடி கிராஃப் போட்டா இப்படி போட்டா கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். எக்ஸ்டி கிராஃப் போட்டா வெலாசிட்டி இன்க்ரீசஸ் தான் யூனிஃபார்மா ஆக்சலரேட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப நல்லா கவனி, இந்த 3 கிராஃப் ஒரே கிராஃப். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மாறுது, 3 கிராஃபுக்கும் ஒரே கிராஃப், ஒரே மீனிங். கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன், கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன், கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். கத்துக்கிட்டீங்களா? ஸோ இப்போ 3த்தையும் ரிலேட் பண்ணும்போது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது ஸ்லோப் பார்த்துட்டீங்க. இப்போ இது என்னன்னு சொல்லிடுங்க. இப்போ ஏக்கும் டீக்கும் கிராஃப் ட்ரா பண்ணுறேன், இப்படி இருக்கு கிராஃப். இது என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சரி, உனக்கு தெரிஞ்ச மாதிரி கேட்குறேன். யூனிஃபார்ம் மோஷனா நான் யூனிஃபார்ம் மோஷனா? யூனிஃபார்ம் சார். ஏன் யூனிஃபார்ம்? இது யாரும் நீங்கள் கவனிக்கவே இல்லையா? டைமை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் யூனிஃபார்மாக இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம்? இந்த மோஷனோட பேரு யூனிஃபார்ம்லி இன்க்ரீசிங் ஆக்சலரேட்டட் மோஷன். யூனிஃபார்மா கொஞ்சம் கொஞ்சமா ஆக்சலரேஷன் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அதனால ஏடி கிராஃப்ல 2 விஷயம் படிச்சுக்கோ, விடி கிராஃப்ல 5 விஷயம் படிச்சுக்கோ, எக்ஸ்டி கிராஃப்ல 5 விஷயம் படிச்சுக்கோ. அவ்வளோதான் வந்து ஸ்லோப்பு. அடுத்தது ஏரியாக்குள்ளார போயிடுமா? இங்கே வாங்க, இப்போ பேசின எல்லாரும் கிளியர் தானே? ரைட். நிஹாரிகா அண்ட் விஜய், உங்களுக்கு எப்போ எக்ஸாமு? 25வா? எஸ் சார். ஓகே, நாளைக்குள்ள அது முடிச்சிடலாமா? அதில் இருக்கிற சம்மெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா 25 எனக்கு எக்ஸாம் எழுதிடலாம். ஏன்னா உங்களுக்கு 25வா? ஆமாம் சார். ஏன்னாவும் ஆலன் குருகிராமா? ஆமாம் சார். நிஹாரிகா கிளாஸா விஜய் கிளாஸா நீங்கள்?
சார் நான் பேட்ச் 3. பேட்ச் 3யா? யாருக்கு நீங்க? பேட்ச் 1 சார். 1. விஜய் நீ பா Batch 3, sir. 3. இப்போ பேட்ச் 3னா ஹேனா கிளாஸ் நீனே? Sir, I'm co-ed, sir. ஓ அப்படியா, ஓகே பா. பிரதீப் நீங்களும் ஆலன் தானே? இல்ல சார். குறையுரா? ஆ ரைட் ரைட். வேற எங்க பாண்டியில ஆலன் பசங்க? ஒரே நிமிஷம். தனஸ்ரீ வந்து சைத்தன்யாவுமா? ஆமாங்க சார். உங்களுக்கு முடிஞ்சிச்சு அந்த லெசனு சைட் லைனு? இப்போ கிராஃப் வரைக்கும் முடிச்சிருக்காங்க சார். கிராஃப் வரைக்கும் போயிட்டு இருக்கா? ரைட். உனக்கு எப்போ எக்ஸாம் சொல்லியிருக்காங்க? சார் மண்டே எக்ஸாம் இருக்கு சார். சரிம்மா. கமிங் இன்னைக்கு இப்போ எக்ஸாம் முடிஞ்சிருக்கணுமே. ஆமாங்க சார். என்ன டாபிக்? இதே டாபிக் தானா? இல்லைங்க சார், இதுல வந்து கொஞ்சம் வெலாசிட்டி வரைக்கும், அதுக்கப்புறம் இன்டகிரேஷன் அண்ட் டிஃபரன்ஷியேஷன். கொஸ்டின் பேப்பர் கையில் கொடுத்துறாங்களேம்மா? ஆமாங்க சார். சரிம்மா, அது ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணி விட்டு அந்த பேப்பர் சென்ட் பண்ணி விடுறேன். சைத்தன்யா பேப்பர் எல்லாருமே கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு. தெரியலன்னா பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கலாம், கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த இப்போ சைத்தன்யா பேப்பர் நம்மள்ட்ட இருக்கும், ஆலன் பேப்பர் நம்மள்ட்ட இருக்கும், அதில் ஆகாஷ் பேப்பர் கிடைக்கும். எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்ப்போம், சால்வ் பண்ணி பார்ப்போம். நல்லது தானே? இல்லை, ஒவ்வொரு கொஷின் செட்டரோட தாட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால் நம்ம எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறது நல்லது. கான்செப்ட் என்னவோ ஒன்று தான், யார் சொல்லி கொடுத்தாலும் இதான் சொல்லி தர போகிறாங்க. ப்ராப்ளமில் டேட்டாவை மாற்றலாம், ஐடியாவை மாற்றலாம், வேறு என்ன பண்ண முடியும்ல. அதெல்லாம் ரொம்ப சின்னதாக பாருங்கப்பா, இதை போய் பெருசாக பார்க்காதீங்க. பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், கொஞ்சம் தூரமாக வச்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரைட். அடுத்தது ஏரியா கண்டுபிடிக்க சொல்லி கொடுங்க சார். கவனி. வெலாசிட்டி வேணும்னா டிஎக்ஸ் பை டிடி, டிஎக்ஸ் வேணும்னா வெலாசிட்டி இன்டூ டிடி, எக்ஸ் வேணும்னா இன்டெகிரல் ஆஃப் வி இன்டூ டிடி. பா இதை சொல்லி பழகுங்க சார். வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் கிராஃப் ட்ரா பண்ணுறேன், ரைட்டா? அதுக்கு இந்த மாதிரி இன்டகிரேஷன் போட்டோன்னா பா இதுக்கான ஃபிசிக்ஸ் மீனிங் என்னன்னா ஏரியான்னு அர்த்தம். அப்போ ஏரியா ஆஃப் விடி கிராஃப், ஏரியா ஆஃப் விடி கிராஃப் என்னத்தை கொடுக்குது? டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கொடுக்குது. அவ்வளோதான். எப்போவுமே திரும்பவும் சொல்கிறேன், என்னைக்கெல்லாம் நீங்கள் கிராஃப் கொஷின் அட்டன் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் உங்களோட தேடல் எக்ஸில் எங்கன்னு இருக்குது, ஒயில் எங்கே இருக்குது, ஸ்லோப்பா ஏரியாவா. ஸ்லோப் எடுத்தால் என்ன கிடைக்கும், ஏரியா எடுத்தால் என்ன கிடைக்கும். ஸ்லோப் எடுத்தால் முன்னாடி போகணும், ஏரியா எடுத்தால் பின்னாடி போகணும். அவ்வளோதான். ஸோ ஏரியா ஆஃப் விடி கிராஃப் கிவ்ஸ் வாட்? டிஸ்பிளேஸ்மெண்ட். சரி, நல்லா இருக்கு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது சம்மா ஒன்று போட்டு காட்டுங்களேன். முதல்ல எக்ஸ் ஆக்சிஸில் டைம், ஒய் ஆக்சிஸில் வெலாசிட்டி, ரைட்டா? இப்போது இது எப்படி கொடுப்பாங்கன்னா எப்பயுமே ஷேப்டாக தான் கொடுப்பாங்க. இது 1 2 3 4ன்னு வச்சுக்கோங்களேன். உனக்கு புரிய வைக்கிறதுக்காக சிம்பிளாக போட்டு காட்டுறேன். 1 2 3ன்னு வச்சுக்கோங்களேன். -1 -2 -3 வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கேருந்து ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது, இங்கேருந்து ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, இப்படி இருக்குது. ஃபைண்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட்னு உங்ககிட்ட கேட்குறாங்க. நீ ட்ரா பண்ணுறது வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் ட்ரா பண்ணுற. டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்கறதுனால ½ × b × h. ½ பியோட வேல்யூ 1லேருந்து 2 வரைக்கும் 1, 2லேருந்து 3 வரைக்கும் ஒரு 1. அப்போ பேஸ் வந்து 2. இல்லைனா நீ 3 - 1 2ன்னு போட்டுக்கோ. இங்கே 3 - 0 3, அப்போ 3. இதோட ஆன்சர் 3. இதோட ஏரியா பார்த்தீங்கன்னா லென்த் இன்ட்டு பிரெத்து. பிரெத்து வந்து 1, லென்த் வந்து 3. அப்போ 3 × 1, இதுவும் 3 தான். அப்போ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. என்ன சார் இது? 3 + 3 வந்து 6 தானே வரணும். நல்லா காதில் வாங்கு. பிலோ த எக்ஸ் ஆக்சிஸ் டேக்கன் அஸ் நெகட்டிவ், அபோவ் த எக்ஸ் ஆக்சிஸ் டேக்கன் அஸ் பாசிட்டிவ். இது வந்து +3 மேலே இருக்கிற ட்ரையாங்கிளோடது, இது -3 கீழே இருக்கக்கூடிய ரெக்டாங்கிளோடது. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டாங்கன்னா 0, டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா எவ்வளோ? ஒன்றை தான் கேட்குறேன். டிஸ்டன்ஸ் கேட்டால் எவ்வளோ? 6 அதுக்கும் sir. 0. பிரதீப், அதுக்கு ஏன் 0 வரணும்? ஏன்னா -3 இருக்குல்ல. இல்லைப்பா, பாடி நகர்ந்தாலே கண்டிப்பாக டிஸ்டன்ஸ் வந்துடும்ல. இப்போ ஒரே விஷயம் தான். இங்கே பாரு, என்ன பிரதீப் மைக்கான் ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி
பிக்கு போயிட்டு திரும்ப உங்க வீட்டுக்கு நீ ஏக்கே போயிட்டு அதே வழியா போயிட்டு. இப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ, டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? டிஸ்டன்ஸ் 6 டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. ஏன் அப்புறம் டிஸ்டன்ஸும் 0ன்னு சொன்னீங்க? டிஸ்டன்ஸ் பாடி நகர்ந்தாலும் 0 ஆகக்கூடாது, தெரியுதா? இப்போ ஓகே. இந்த கிராஃபோட மீனிங் என்னன்னா, ஆரம்பிச்சதுக்கு திரும்ப போயிடுச்சுன்னு அர்த்தம். எங்க ஆரம்பிச்சது? இங்க ஆரம்பிச்சது. எங்க போய் முடிஞ்சது? இங்க போயிட்டு முடிஞ்சது. அப்ப என்ன அர்த்தம்? ஆரம்பிச்சதுக்கே திரும்ப போயிடுச்சு, அவங்க வீட்டுக்கே திரும்ப போயிடுச்சு அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. பட் டிஸ்டன்ஸ் நடந்தது உண்மைதானே? டிஸ்டன்ஸ் இந்த ஓவரால் பாத் லென்த் 3 கிலோமீட்டர் போயிட்டு திரும்பி 3 கிலோமீட்டர் வந்துருச்சு, அவங்க வீட்டுக்கு வந்துருச்சு. டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவோ 0 தான், டிஸ்டன்ஸ் இருக்கும்ல, நாட் ஈக்குவல் டு 0. அதனால இந்த கொஸ்டின்ல விடி கிராஃப்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்குறாங்களா டிஸ்டன்ஸ் கேட்குறாங்களான்னு நுணுக்கமா பார்க்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டாங்கன்னா பிலோ த எக்ஸ் ஆக்சிஸ் நெகட்டிவ்னு யூஸ் பண்ணணும். டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா பிலோ த எக்ஸ் ஆக்சிஸும் பாசிட்டிவ்னு யூஸ் பண்ணணும். ஏன்னா டிஸ்டன்ஸ் ஒரு ஸ்கேலார். நல்லா இருக்கா? அடுத்தது ஏரியா ஆஃப் விடி கிராஃப்ல நான் கொஞ்சம் சம்மலாம் அனுப்புறேன், ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த கிராஃப் பாரு. ஸோ இங்கே 1, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4, இங்கே 5 என்ன வேணாலும் கொடுக்கலாம். இப்போ 2, 3, 2, 4, 6ல் கூட கொடுக்கலாம், 3, 6, 9ல் கூட கொடுக்கலாம், 1.5, 3, 4.5 கூட கொடுக்கலாம், அவங்க விருப்பம் தான். நான் உனக்கு புரிதலுக்காக தான் கொஞ்சம் ஈஸியாக போட்டுன்னு இருக்கேன். இங்கே -1, -2, -3. இப்போது 1லேருந்து 3 வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர். இங்கே 2ல் ஆரம்பித்து இது வந்து ஒரு ட்ரையாங்கிள், ரைட்டா? ஸோ அடுத்தது இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ரெக்டாங்கிள். கிராஃப் இஸ் விடி. இப்போ இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? விடி கிராஃபோட ஏரியாவா? சார் என்ன சொன்னாங்க? ரிவர்ஸ் போக சொன்னாங்க. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்டா? இதோட ஏரியா டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ அது ட்ரப்பீசியம். டைரக்டா ஃபார்முலா போட்டாலும் சரிதான், இல்லை அதெல்லாம் வேணாம் சார்னா தனியாக பாருங்க. இதுக்கு ஒரு 2, இதுக்கு ஒரு 2, இது மட்டும் 4, இந்த ஸ்கொயர் மட்டும் 4, L இன்ட்டு பி. இதுக்கு மட்டும் ஒரு 1/2 இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். பி ஒரு 2, ஹெச் வந்து ஒரு 1. ஒன் அதை ஹெச் எங்கேருந்து எடுத்துக்கணும்? இது மட்டும் தான் எடுத்துக்கணும். 2 to 3 மட்டும் தான் எடுத்துக்கணும். போயிடுச்சுன்னா இது 1. அப்போ டோட்டலாக இது எல்லாம் சேர்ந்து 5. இந்த இடம் 1 இன்ட்டு 2, 7. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் 7 மீட்டர். இந்த ட்ரப்பீசியம் வந்து ஃபார்முலாலாம் படிச்சுட்டு உட்காந்துருக்காது. ஒரு ஸ்கொயரோ ஒரு ட்ரையாங்கிளோ ஒன்றா சேர்த்து எப்படி கொடுத்துருப்பாங்க, இல்லை ஒரு ரெக்டாங்கிளோ ஒரு ட்ரையாங்கிளோ ஒன்றா சேர்த்து எப்படி கொடுத்துருப்பாங்க. அப்படி இருந்ததுன்னா அது ட்ரப்பீசியம், ரைட்டா? சரி பா, ஏன்னா இது மாதிரி நிறைய சம் பின்னாடி வரப்போகுது. இது எப்படி ஏரியா கண்டுபிடிக்கணும் முழிக்கக்கூடாதுன்னு தான் நான் இப்பயே சொன்னது. ரைட், ஒரே ஒரு கிராஃப், லாஸ்ட் கிராஃப். அடுத்தது ஆக்சலரேஷன் வேணும்னா வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். வெலாசிட்டி வேணும்னா ஆக்சலரேஷன் இன்டூ டிடி, இன்டகிரேட் ஆஃப் ஏ இன்டூ டிடி. இப்போ பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க, இந்த மாதிரி போட்டால் ஏரியா ஏடி கிராஃப். அவ்வளோதான். யாருக்கும் ஏடி கிராஃப் என்னத்த கொடுக்குது? வெலாசிட்டி. அப்போ ஏரியா ஆஃப் ஏடி கிராஃப் என்னப்பா கொடுக்குது? வெலாசிட்டி. ஏரியா ஆஃப் ஏடி கிராஃப் என்ன கொடுக்குது? வெலாசிட்டி. இப்போ இந்த மாதிரி ஒரு கிராஃப் கிடைக்குது. இந்த கிராஃபில் டைமுக்கும் ஏரியாவுக்கும் கிராஃப் ட்ரா பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ஆக்சிஸ் வந்து 2, 4, 6, 8, 10ன்னு எடுத்துக்கிறாங்க. இந்த ஆக்சிஸில் 1, 2, 3, இங்கே -1, -2, -3 இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயரு, இங்கேருந்து ஒரு ட்ரையாங்கிள், இப்போ எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஒரு ஷேப் கொடுத்துட்டு அந்த ஷேப்லேருந்து இவன்ட்ட என்ன கேட்பான். ஸோ இதோட வெலாசிட்டி என்னவா இருக்கும்னு கேட்பாங்க. ஸ்பீடு கேட்டால் என்ன பண்ணணும், வெலாசிட்டி கேட்டால் என்ன பண்ணணும்னு உணருங்க. வெலாசிட்டி கேட்டாங்கன்னா பிலோ த எக்ஸ் ஆக்சிஸ் நெகட்டிவ். ஸ்பீடு கேட்டாங்கன்னா நீ எங்கேயுமே நெகட்டிவ் பண்ணக்கூடாது. காரணம் ஸ்பீடு ஸ்கேலார். அபோவாக இருந்தாலும் பாசிட்டிவ் தான், பிலோவாக இருந்தாலும் பாசிட்டிவ் தான். அதனால தான் ஆனாவண்ணாவிலேருந்து ஃபிசிக்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. வாட் இஸ் டிஸ்டன்ஸ், வாட் இஸ் ஸ்பீடு, வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், வாட் இஸ் வெலா. ஏன்னா இங்கே வரும்போது அதெல்லாம் தெரியல, என்ன பண்ணுறது? கற்றுக்கிட்டீங்களா? ஸோ அப்போது இதை சால்வ் பண்ணி பார்த்துக்கப்புறமா இது ஒரு 4, இது ஒரு 2, அதனால இது ஒரு 8, இது ஒரு ½ BHஆ, பி ஒரு 4, ஹெச் ஒரு 3, 2, 6,
வெலாசிட்டி வந்து 2, ஸ்பீடு வந்து 14, ரைட்டா? இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா அப்படியே நம்ம சால்வ் பண்ணி பார்த்துக்க வேண்டியது தான். ஒரே நிமிஷம். செஷன் முடிஞ்சதும் உங்களோட முதல் வேலை, இந்த குரூப்பில் நான் இல்லையா, ஒரு நிமிஷம், சரி கொஞ்ச நேரம் கழிச்சு சென்ட் பண்ணி வரேன். ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம். ஸோ ஃபோன் ரிப்பேருன்னு சர்வீஸ் கொடுத்தேன். இன்னொரு ஃபோன் வச்சுருக்கேன். அந்த ஃபோனில் உங்கள் குரூப் அந்த ஃபோனில் இல்லை. சரி, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சென்ட் பண்ணி வரேன். அடுத்து பார்க்கலாமா? ஸோ ஏடி கிராஃபோட ஏரியா கால்குலேட் பண்ணிட்டோம். விடி கிராஃப் எல்லாம் பார்த்துட்டோம். ஒரே ஒரு கொஷின் மட்டும் கேட்டு போயிடுறேன், கவனமாக கவனிங்க. எஸ்ஸுக்கும் டீக்கும் கிராஃப் ட்ரா பண்ணுறேன். பை எஸ்ஸுனா குழப்பிக்காத, டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். இது ஏ, இந்த இடம் பி. இந்த ஏவோட ஆங்கிள் 30 டிகிரி, பியோட ஆங்கிள் 60 டிகிரி. என் கேள்வி என்னன்னா, find the ratio of velocity A to the velocity B. Find the ratio of velocity A to the velocity B. இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணினா நீங்க கிளம்பிடலாம். எப்படி கண்டுபிடிக்க நேரா ஐடியா சொல்லுங்க. கிராஃப் எக்ஸ்டி கிராஃப், வெலாசிட்டி கேக்குறாங்க. அப்ப ஸ்லோப் எடுக்கணுமா ஏரியா எடுக்கணுமா, அந்த முடிவுக்கு வா. ஸ்லோப் சார். ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஸ்லோப் சொல்லுங்க. tan 30யா? ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஸ்லோப் tan 30. செகண்ட் ஒன்னோட ஸ்லோப் என்ன? tan 60 சார். tan 60. யாருக்கும் கேட்டிருக்காங்க? ஏக்கும் பிக்கும் கேட்டிருக்காங்க. அப்ப tan 30க்கும் tan 60க்கும் ரேஷியோ எடுக்கணும். ஏன்னா இங்க ஸ்லோப் தான் யாரு? வெலாசிட்டி. வெலாசிட்டி ஆஃப் ஏ வந்து ஸ்லோப் ஏ tan 30, வெலாசிட்டி ஆஃப் பி வந்து ஸ்லோப் பி tan 60. tan 30 எவ்வளவு? 1/√3. tan 60 √3 சார். அப்ப 1:1. 1:1 அப்ப ஏன் 1:1? ஏன் 1:1? பதில் சொல்லு. உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் இருக்குன்னா என்ன பண்ணணும் தெரியுமா? சார் 1/√3/√3 எங்களுக்கு பண்ண தெரியல. நீ என்ன யோசிச்சுன்னா இந்த √3 கேன்சல் பண்ணிட்டு 1:1 யோசிச்சேன். கரெக்டாடா? எஸ் சார். தப்பு பண்றது சகஜம் ரொம்ப. அதனால எனக்கு தெரியல, புரியல, தப்பா சொல்லுனா இந்த இடத்துல ஒரு சின்ன கூச்சம் கூட வேண்டாம். ஏன்னா எல்லாமே நம்ம தான், ரைட்டா? ஸோ அதனால அந்த யோசனையே வேண்டாம். ஐயோ தப்பா சொல்லிட்டோமே அப்படின்னு ஒண்ணுமே இல்லை. இது சப்போஸ் சால்வ் பண்ண தெரியலன்னா இது ஒரு /1 போட்டுக்கோங்க. அப்போ 1/√3 இது அப்படியே ரெசிப்ரோக்கல்ல போனா இன்ட்டு போயிடும். 1/√3 அப்போ 1/3. அதனால 1:3, ரைட்டா? தெரியலன்றது தப்பு இல்லை, கத்துக்கலன்றது தான் தப்பு, ரைட்? சரி. ஸோ இப்போ கிராஃப் கொஷின் ஆல்ரெடி கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். நான் இப்போ ஒரு பேப்பர் சென்ட் பண்ணி விடுறேன். அந்த பேப்பரில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை நைட் உட்காந்து ட்ரை பண்ணு. நீ ட்ரை பண்ணாதான் உனக்கு டவுட் வரும். டவுட் வந்தால் தான் என்கிட்ட கேள்வி கேட்பேன். சரிதா? நான் சொல்கிறத மட்டும் அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. கொஷின் நம்பர் 84ல இருந்து 111 வரைக்கும். நாளைக்கு என்னோட வேலை 84ல இருந்து 111 வரைக்கும் சால்வ் பண்ண போறேன். எல்லா சம்மும் சால்வ் பண்ண போறது இல்லை. நீ எந்த சம்மெல்லாம் உனக்கு தெரியலன்னு சொல்றியோ அந்த சம்மு. சார் எனக்கு 87 புரியல ஒருத்தவங்க, சார் எனக்கு 91 புரியல இன்னொருத்தவங்க, எனக்கு 100 சம் புரியல இன்னொருத்தவங்க. உட்காந்து எல்லா சம்மும் சால்வ் பண்ணிட்டு இருந்தா டைம் ஆயிடும். நான் எல்லா சம்மும் சால்வ் பண்ணி காமிக்கிறேன், நீ கேட்கறது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். பட் நீ ஒரு வேலையும் செய்யாம நீ மாட்டம் வந்துட்டு எல்லாமே கிளாஸை சால்வ் பண்ணிப்பாங்கன்னா அது தப்பு. 84ல இருந்து 111 வரைக்கும் ஒர்க் கொடுத்துருக்கேன். நீ மினிமமா ஒரு 10 சம் சால்வ் பண்ணா கூட நாளைக்கு நமக்கு வேலை குறைஞ்சிருங்க. டவுட் மட்டும் கேட்குற மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு அனுப்பிச்ச கைனமேட்டிக்ஸ் பிடிஎஃப்ல, ஆலன் பிடிஎஃப்ல 84ல இருந்து 111 வரைக்கும் நைட்டு ட்ரை பண்ணணும். அதில் தெரியாத சம மார்க் பண்ணி வைக்கணும். நாளைக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்த பிறகும் 1 மணி நேரம் டைம் இருக்கும்.
அப்பயும் உட்காந்து ட்ரை பண்ணணும். 7லேருந்து 8 வரைக்கும் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டா ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. ரைட்டா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் எல்லாருக்கும் நல்லா கிளியராக புரிஞ்சுதா?